வணக்கம். அதிகாலையே ராகுல் காந்திக்கு போன் போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். பாஜகவிற்கு எதிராக மிகப்பெரிய பிளான், அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவுடன் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மத்தியில் மீண்டும் ஆட்சியை அமைத்திருக்கிறது. ஆட்சியை அமைத்த பின்னர் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவருக்கும் என்டிஏ கூட்டணியில் மரியாதை கூடியது. இப்படி இருக்கையில் தான் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று நிதிஷ்குமார் கோரியிருந்தார். ஆனால் அவரது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. இருப்பினும் இதை ஈடு செய்ய பட்ஜெட்டில் பீகாருக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று பேச்சுக்கள் அடிபட்டது. அதேபோல கடந்த 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பீகார் மட்டுமல்லாது ஆந்திராவிற்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டது. பாஜகவின் இந்த செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். எதிர்க்கட்சியினர் மட்டுமின்றி பல்வேறு மாநில மக்களிடையும் பாஜகவின் இந்த செயல் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்கையில் இன்றைய தினம் லோக்சபாவில் ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட் குறித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சிறப்பு கூட்டத்தொடரின் போது ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருப்பதால் இந்த முறை மற்ற எம்பிக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட் குறித்து பேசுவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதால் அவரை பேச வைக்க வேண்டும் என்று சமீபத்தில் நடந்த எதிர்க்கட்சி எம்பிக்களின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி இன்று மதியம் 2 மணிக்கு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ராகுல் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிராக முதல் நபராக மிகவும் காட்டமாக பாஜகவிற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறிருந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிப்பதாக முதல் நபராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபாவில் பட்ஜெட் குறித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது பட்ஜெட் குறித்து மிகவும் கடுமையான விமர்சனங்களை பாஜக மீது முன்வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பட்ஜெட் குறித்து ஏற்கனவே விமர்சனங்கள் எழுந்திருக்கும் நிலையில் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் மேலும் கூர்மையான விமர்சனங்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பட்ஜெட் குறித்து இன்றைய தினம் லோக்சபாவில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.